வாங்க தன்னம்பிக்கையோட ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழிய பத்தி பார்க்கலாம். டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டோனோட இந்த ஒரு வரி இதுல ஜெயிக்கிறதுக்கான ஒரு முழு தத்துவமே இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கையோட ஆரம்பிக்கிறாரு. நம்ம பயணத்துல எதை தவிர்க்கணும்னு சொல்றாரு. 2 விஷயங்களை தெளிவா சொல்றாரு. மத்தவங்கள சார்ந்து இருக்காதீங்க, அவங்கள நம்பாதீங்க. சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது வெளியிருந்து வர பலவீனமான ஆதரவையும் நமக்குள்ள இருக்கிற உறுதியான பலத்தையும் இது ஒப்பிடுது. அப்போ முக்கிய புள்ளி என்னன்னா, வெளியே தேடுறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய பார்க்கணும். இதோட அர்த்தம் தனியா இருக்கிறது இல்ல, நமக்குள்ள இருந்து ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குறது. சொல்லப்போனா இந்த தன்னம்பிக்கை தான் நம்ம வளர்ச்சிக்கு உண்மையான காரணம். ஆனா எதுக்கு பனைமரம்னு சொன்னாரு? அந்த உருவகம்தான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். பனைமரம் தன்னம்பிக்கையோடு தனியா நிக்கிற ஒரு மனுஷனோட சரியான உதாரணமா இருக்கு. இங்க பாருங்க, பனைமரத்தோட ஒவ்வொரு குணமும் மனுஷனோட ஒரு நல்ல பண்புக்கு சமமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சா கடைசியா என்ன கிடைக்கும்னு அந்த மேற்கோள் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தா நீங்க சும்மா வாழ மாட்டீங்க, பெரிய சாதனை பண்ணுவீங்க. மொத்தத்துல உங்க திறமைய முழுசா வெளிக்கொண்டு வர உங்க மேல இருக்கிற நம்பிக்கை ஒண்ணு போதும். அப்போ நீங்க உங்க நம்பிக்கையை எங்க வச்சிருக்கீங்க? இதை யோசிச்சு பாருங்க.